தலைக்கு அடிக்கடி டை அடிச்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடிக்கடி இனிமே நம்ம டை அடிக்கிறதுக்கு அவசியமே கிடையாதுங்க. இந்த ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும், நம்ம டை அடிக்காம சூப்பரா தப்பிச்சிடலாம். அதுவும் 100% இயற்கையான டைனா பாத்துக்கோங்களேன். இந்த ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமே நீங்க கடையில இருந்து 10 பைசா கொடுத்து டை வாங்கவே மாட்டீங்க. அவ்வளவு ஈஸியாவும் இருக்கும், அதே சமயத்துல சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். தலையில நரமுடி வந்தாவே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவோம். என்னடா இது, எது தேய்ச்சாலும் அந்த நரமுடி மட்டும் கருப்பாக மாட்டேங்குது, நம்ம கடையில இருந்து டை வாங்கி தேய்ச்சா கூட இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் நரைமுடிகள் வந்துகிட்டே இருக்கிறே அப்படின்னு. ஆனா இது நம்ம தேய்க்கும் போது தலைமுடியும் நல்லா பலன்னு கருப்பா வளர ஆரம்பிக்கும். அதே சமயத்துல நமக்கு தலையில ஒரு நரைமுடியோட இருக்காருங்க. இதுக்காக நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்க நார்மல் பாத்திரமே எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்ல பாதி பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் மட்டும் இருந்தா போதும். நான் இப்ப பாதி பீட்ரூட்டை இதே சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சின்னதா ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. பெரிய எலுமிச்சப்பழமா இருந்துச்சுன்னா கால்வாசி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாடி போற எலுமிச்சப்பழமா இருக்கிறதால நான் ஒன்னு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கிறதால நமக்கு திரும்ப நரைமுடிகள் வராம இருக்கும். அதே சமயத்துல ஒரு கருமையான நிறமும் கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த டீ தூள் இருக்கோ அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, நான் எனக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டியா. இப்ப இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இதுல இருந்து நல்ல கலர் வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பீட்ரூட், அதே போல நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த டீ தூள், இதுல இருந்து கலர் நல்லா டார்க்கா வர ஆரம்பிக்கும். என்னதான் டை யூஸ் பண்ணாலும் நம்ம குளிச்ச உடனே இந்த கலர் போகத்தானே போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த டைக்கோட கலர் அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது. லோ ஃபிளேம்ல வச்சு, அதாவது குறைஞ்ச தீயில வச்சு மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா காய விடுங்க. அப்பதான் இந்த தண்ணியோட நிறம் இந்த அளவுக்கு நல்லா கருப்பா வர ஆரம்பிக்கும். இந்த தண்ணி இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த தண்ணியை நம்ம இதே போல நல்லா கருப்பாகிற வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன் காத்து கீழே வச்சுக்கோங்க. இதே போல நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விடும் போது இன்னும் தண்ணி நல்லா கருப்பாயிட்டே இருக்கும். இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை தனியா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அதுல போட்டுக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழம் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வச்சுக்கக்கூடிய தொக்கு, நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்தாலும் இந்த தொக்குல நல்ல ஒரு டார்க் கலர் அப்படியே இருக்கும். அதனால தொக்கு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கூட அரைக்கப் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இதுல சேர்த்துட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய தொக்கை நம்ம மறுபடியும் அரைக்கலாம் தேவையில்லை. ஒரு முறை மட்டும் அரைச்சி இதே போல வடிகட்டி எடுத்து வச்சா போதுங்க. கடைக்கு போய் நம்ம டை வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்ப அடுத்ததான் நம்ம எடுத்துக்கூடியது மருதாணி இலை தான். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை இருக்கிறதால நம்ம இன்னைக்கு மருதாணி இலை எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட மருதாணி இலை இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மருதாணி பவுடரை எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள் மருதாணி பவுடர் கிடைக்கும். அதுல நீங்க கொஞ்சமா எடுத்து இதே போல பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த மருதாணி இலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியில முதல்ல 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு அரைக்கும் போது மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருந்தேன். இப்ப சூப்பரா அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். இந்த மருதாணியை நம்ம இந்த தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட நிறமே நல்ல டார்க்கா இருக்கும். நல்ல ஒரு கரும் பச்சை கலர்ல நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். இப்போ அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம அரைச்சு வச்சுக்கூடிய இந்த மருதாணி எல்லாத்தையும் மொத்தமா இதுல எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கைக்கு வைக்கணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க இந்த மருதாணியை கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா நல்ல டார்க் கலர்ல சிவந்து வரும். அடுத்த நம்ம எடுத்துக்கூடிய பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி தான். இதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். கடுக்காய் பொடி சேர்க்கறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நமக்கு திரும்ப நரைமுடி வராம இருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்த கடுக்காய் பொடியும் இதுல சேர்க்கும் போது நம்ம அரைச்சு வச்சுக்கூடிய இந்த மருதாணியோட நிறத்தை இன்னும் நல்ல டார்க்கான நிறத்துக்கு நமக்கு மாத்தி கொடுக்கும். இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அளவு தெரியுமா நம்ம சேர்க்கவும் கூடாது. இப்ப நம்ம வச்சுக்கூடிய இந்த மருதாணிக்கு, அதாவது 1 கப் அளவு மருதாணி நீங்க அரைச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியில தேவைப்பட்டா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கடுக்காய் தூள் சேர்த்துக்கிறோம், அதனால நமக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நான் எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதே போல கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா இடத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதே போல மருதாணியை ஒரே இடத்துல குமிச்சு வைக்காதீங்க. இதே போல கை வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு இதே போல மூடி போட்டு விட்டுறலாம். இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடியது ஏதாவது ஒரு சீகக்காய் தூள். உங்ககிட்ட நீங்க வீட்லயே அரைச்சு வச்சுக்கக்கூடிய சீகக்காய் தூள் இருக்கு அப்படின்னா அதையே நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். நான் எனக்கு கடையில இருந்து வாங்கிக்கக்கூடிய சீகக்காய் தூள் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க சீகக்காய் தூள் பயன்படுத்தல அப்படின்னா இதுக்கு பதிலா நீங்க ஷாம்பு கூட பயன்படுத்தலாங்க. எதுவும் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்ப கை வச்சு இதே போல நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கக்கூடிய தண்ணி அரைக்கிறதுக்காக முன்னமே கொஞ்சம் பயன்படுத்தி இருந்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப கரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சீகக்காய் தூள் இருக்கீங்களா, அதை நம்ம அப்படியே இதுல சேர்த்துட்டு இந்த பாத்திரம் வச்சு இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நிறைய நுரை வரும். இந்த மாதிரி நுழ வர அளவுக்கு நல்லா இதை அடிச்சு எடுத்துக்கோங்க. எந்த விதமான பெரிய செலவும் பெரிய கஷ்டமும் இல்லாம நம்முடைய நரமுடிய ஈஸியா கருப்பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இப்ப இதே போல ஒரு பெரிய பாட்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணியை அப்படியே இதுல ஊத்தி வச்சுக்கோங்க. இது நல்ல கருன்னு இருக்கும். அதே போல நம்ம எப்பயாவது தலைக்கு பேக் போட்டாவோ அல்லது நீங்க சும்மா எண்ணெய் அப்ளை பண்றீங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க தலைக்கு குளிக்கிறீங்க, அப்ப நீங்க ஷாம்பு பயன்படுத்துவீங்க. அந்த டைம்ல இந்த ஷாம்பு, அது நம்ம இப்ப செஞ்சு வச்சுக்கோங்க இந்த சீகக்காய் தூள் பவுடர்ல இதை மட்டும் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தலை ஃபுல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்க குளிச்சு பாருங்க. தலைமுடியும் நல்லா வளரும், நல்லா கருப்பா வளரும்.
இந்த தண்ணியை நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி குளிக்கும் போது இதை தாராளமா செய்யலாங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்க, அது நல்ல சூப்பரா கருப்பா வந்திருக்கு. கையை அப்படியே டைரக்டர்ல போடாதீங்க. கை ஃபுல்லா நம்முடைய விரல் அந்த நகத்துல எல்லாம் நிறைய கருப்பு கருப்பா பதிய ஆரம்பிச்சிடும். கையில இதே போல ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு கட்டிக்கோங்க, அல்லது நீங்க கிளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ கை வச்சே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண இது நல்லா கருப்பாயிட்டே வரும் பாருங்க. இதை நான் நைட்டு ஃபுல்லா அப்படியே தாங்க விட்டுருந்தேன். நீங்க அரைச்சிட்டு உடனடியா தலையில வைக்காதீங்க. இரும்பு கடாயில வைக்கும் போது நமக்கு இரும்பு சத்தம் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த டையும் நல்லா கருப்பா கிடைக்குங்க. இவ பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா கருன்னு வந்திருக்கு. தலையில வைக்கும் போது கூட இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி நீங்க தலையில வைங்க, டைரக்டா கையில எடுத்து வைக்க வேண்டாம். ஏன் எப்பவுமே வெள்ளை முடிய அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, கருப்பு முடியிலேயே அப்ளை பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த டை பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சு தலையில இந்த மாதிரி தேக்க ஆரம்பிச்சுவேன். இதனாலேயே முடி ஃபுல்லா கருப்பாவே இருக்கும். இதனால நமக்கு வெள்ளை முடி இருக்கிறது வெளியே தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நீங்க தலையில இந்த மாதிரி டையெல்லாம் அடிச்சதே இல்ல அப்படின்னா முதல் முறையா செய்யும் போது வாரத்துல 2 முறை செஞ்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க மாசத்துக்கு ஒரு முறையோ 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஃபுல்லா தலையில இருக்கக்கூடிய வெள்ளை முடி ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிடலாம். முடியெல்லாம் நல்லா கருன்னு வர ஆரம்பிக்கும். நம்ம கடையில இருந்து எந்த விதமான டை வாங்கணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட இரும்பு கடை இல்லன்னு வச்சுக்கோங்க, நார்மல் பாத்திரத்திலே மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்ச்சு பாருங்க. அப்ப கூட நல்ல டார்க் கலர் கிடைக்கும். இந்த டையை நீங்க அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்தாவே தலையில நீங்க டை அடிக்கணும் அப்படின்னு கடைக்கு விட மாட்டீங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.